விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. விளம்பரம் எங்க பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். ஆனா உள்ள ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. நாங்க தான் சொன்னோம் அப்பவே, சேவை பெரும் உரிமை சட்டத்தை கொண்டு வா. எப்ப சொன்னோம்? 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது சேவை பெரும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். அந்த சட்டத்தை கொண்டு வந்தா உங்க வீட்டில இருந்து நீங்க விண்ணப்பம் அளிக்கலாம். ஆன்லைன்ல என்ன விண்ணப்பம்? உங்களுக்கு ரேஷன் அட்டை வேணுமா, விண்ணப்பம் அளிக்கலாம். பிறப்பு சான்று வேணுமா, யாராவது இறப்பு சான்று, அவங்க வீட்டில் யாராவது இறந்துருச்சு இறப்பு சான்று வேணுமா, வேற எந்த வேணும், இணைப்பு வேணுமா, 50 60 சேவைகள் எல்லாமே உங்க வீட்டில இருந்து நீங்க விண்ணப்பம் கொடுக்கலாம். அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா. ஆனா இப்போ அந்த சட்டத்தை கொண்டு வரல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சத்தியம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆகிறது, இன்னும் கொண்டு வரல. ஆனா அதுக்கு பதிலா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு, அந்த முகாம்ல போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் நீங்க விண்ணப்பம் கொடுக்கணுமா, அது 45 நாள்ல கிடைக்குமா. இருக்க போறது இன்னும் 4 மாசம் தான். நீ எப்படியா 40 கொடுக்க போற? அதனால இதெல்லாம் சும்மா இது ஏமாத்து வேலை. அது நம்பாதீங்க. இந்த தேர்தல் நேரத்தில் போக போக இன்னும் ஏமாத்துவாங்க, உங்களை இன்னும் ஏமாத்துவாங்க. ஆசை வார்த்தை பேசுவாங்க. நான் அது செய்யறேன் இதை செய்யறேன்னு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். தமிழ்நாடு மக்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். யாராவது திமுக நான் உங்களுக்கு இது செய்யறேன்னு சொன்னா, ஏயா 4.5 ஆண்டு காலத்துல நீ செய்யல, இப்ப எப்படியா நீ செய்வ? 4.5 ஆண்டு காலம் உங்களை பார்க்கல, அப்ப செய்யாதது இப்ப எப்படியா நீ செய்வ? இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திமுகவில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். என்ன வாக்குறுதி? அவங்க கொடுத்தது 541 வாக்குறுதி கொடுத்தாங்க. 541 வாக்குறுதியில 60 கூட அறகுறையா நிறைவேற்ற முடியல அவங்களால. ஆனா சொல்றது என்ன தெரியுமா? 541 வாக்குறுதியில 700 வாக்குறுதி நாங்க நிறைவேற்றிட்டோம். எவ்வளவு? 541ல 700 நிறைவேற்றிட்டாங்களாம். இப்படி எல்லாம் அண்ட புழு, ஆகாய புழு. அதான் கணக்கு வேற.